ஹாய். ஒரு கூகுள் ஆட்ஸ் கேம்பெயினில் டார்கெட் சிபிஏ எவ்வளோ சார் ஃபிக்ஸ் பண்ணலாம், எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, யூஸ்வலாக ஒரு நியூ கேம்பெயின் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா டார்கெட் சிபிஏ இனிஷியலாக ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அந்த கேம்பெயின் ஒரு 30 டேஸ் ரன் பண்ண விடுங்க. ஒரு 30 டேஸ் டவுன் த லைனில் உங்களோட காஸ்ட் பர் கன்வர்ஷன் என்ன இருக்கோ அதை நீங்கள் நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு டார்கெட் சிபிஏவாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து ஸ்கேல் பண்ணிட்டே வாங்க. இல்லை சார், நான் ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட்டில் வந்து நிறைய கேம்பெயின்ஸ் ரன் பண்ணியிருக்காங்க, நான் இப்போ இந்த அக்கௌண்ட் வந்து நான் வந்து டேக் ஓவர் பண்ணுறேன், அப்போ நான் எவ்வளோ சார் டார்கெட் சிபிஐ வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அக்கௌண்ட்டோட ஹிஸ்ட்ரியை பாருங்கள். லாஸ்ட் 30 டேஸில் எந்த அளவுக்கு காஸ்ட் பர் கன்வர்ஷன் ஒரு வேல்யூ இருக்கோ, சேஃப் ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் பர் கன்வர்ஷன் ஒரு 1000 ருபீஸ் இருந்துச்சுன்னா டார்கெட் சிபிஐ 1000 சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதில் வந்து ஒரு 100-200 ருபீஸோட நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி கம்மி பண்ணிக்கோங்க. பட் அதுக்கு ரொம்ப கம்மியாக வச்சிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி 30 டேஸ் ஒன்ஸ் உங்களோட டார்கெட் சிபிஏவை ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க, அதாவது ஸ்கேல் அப் பண்ணிட்டே இருங்க. ஓகேவா? அதாவது காஸ்ட் பர் கன்வர்ஷன் வேல்யூவை கம்மி பண்ணிட்டே வர்றது தான் ஒரு கரெக்டான ஒரு ஆப்டிமைசேஷன் டெக்னிக்காக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, டார்கெட் சிபிஏ வேல்யூ வந்துட்டு காஸ்ட் பர் கிளிக் ரிலேட்டடாக கன்சிடர் பண்ணிட்டு 10 ருபீஸ் 20 ருபீஸ்னு வைக்கிறீங்க. அந்த டைமில் கேம்பெயினே ரன் ஆகாது, பெர்ஃபார்மும் ஆகாது, ஒரு இம்ப்ரெஷன்ஸோட ஜென்ரேட் ஆகாது. இந்த டார்கெட் சிபிஏ பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ.